போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிங்க, இந்த சங்கீத புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வசனம் அந்த அதிகாரத்தில் அநேக இடங்களில் குடும்பங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என்ன செய்வார்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவர் ஒரு குடும்பத்தை இந்த இடத்துல மையப்படுத்தி இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் எழுதுகிறார். ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவனுக்கு குடும்பம் என்றால் உயிர். என்னங்க, ஆண்டவருக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு அது மிகப்பெரிய ஒரு உயிர். அந்த குடும்பத்தை அவர் அதிகமாக நேசிக்கிறார். அந்த குடும்பத்தை அவர் அதிகமாக கனப்படுத்துகிறார். ஒரு குடும்பம் என்றால் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. அதனாலதான் வேதாகமத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வேதாகமம், அந்த பரிசுத்த வேதாகமம் தொடங்கினதும் ஒரு குடும்பத்தில் இருந்துதான். இனி ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது அந்த வேதாகமத்தினுடைய முடிவும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம். அப்போ ஒரு குடும்பம் என்றால் ஆண்டவர் மிகவும் அதிகமாக நேசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய நாளிலேயும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கும் குடும்பம் என்கிற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். கொஞ்ச நேரம் நீங்கள் கவனமாய் நீங்கள் கேட்கும்படி உங்களை நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். திருமண காரியத்தில் இருந்து அந்த குடும்ப வாழ்க்கை துவங்குகிறது. வேதம் சொல்லுகிறது, திருமணம் யாவருக்குள்ளும் அது கனமுள்ளதா இருக்கிறது. அந்த திருமணத்தை கர்த்தர் வேதாகமம் அங்கீகரிக்கிறது. அப்போ அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளாக அடியெடுத்து வைத்து ஒரு குடும்பமாக உருவாக்கப்படுகிற அந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று நம்மளுடைய பைபிள் சொல்லுகிறது. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு என்ன செய்வானாமா? இசைந்திருப்பான். அப்போ ஒரு ஆண் தான் என்ன செய்யணும்? தன் தகப்பனையும் தாயை விட்டு என்ன செய்யணும்? மனைவியோட இசைந்து இருக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய கலாச்சாரம் முற்றிலும் வேறுபட்டு போய் இருக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டா பொம்பளை என்ன செஞ்சிடணும்? பெண்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சிடணும்? ஆமா, அவங்க அதாவது ஆண் வீட்டுக்கு வந்துடணும். ஆனா வேதத்தினுடைய முறைப்படி அது அல்ல. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று என்ன செய்யறாரு? ஏற்ற துணையை கொடுக்கும் பொழுது மனிதனுக்கு சொல்கிறார், உன் தகப்பனையும் உன் தாயை விட்டு நீ என்ன செஞ்சிருப்ப? உன்னுடைய மனைவியோடு நீ இசைந்திருப்பாய், நீங்கள் இருவரும் ஒரே சரீரமாய் இருப்பீர்கள். அந்த திருமணத்தை கர்த்தர் அவ்வளவாய் கனப்படுத்தி அவ்வளவாய் அதற்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது வேதத்திலேயும் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தர் வைத்திருந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தையும் 2 நாளாகமம் 21, 22, 23, 24 இந்த 5 அதிகாரத்திலும் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு குடும்பம், ஆண்டவருடைய இருதயம் ஏங்கி இருந்த ஒரு குடும்பத்தை குறித்து இதை நான் உங்களிடத்துல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் தெரிந்தெடுத்த ஒரு குடும்பம். இதனுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, யோய்தா, சொல்லுங்க பார்க்கலாம். யோய்தா என்கிற ஒரு ஆசாரியன், அந்த ஒரு ஆசாரியனுக்கு மனைவியா இருந்த ஒரு இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்த ஒரு மகள். இவர்களை கர்த்தர் இணைத்து ஒரு குடும்பமாக்கி ஆண்டவர் இவர்கள் மூலியமாய் செய்த பலத்த காரியத்தை தான் நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். கொஞ்சம் ஒரு மாதிரியா உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்டோரி அப்படி இருக்குது. இருந்தாலும் இதை உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டும். ஏன்னா நான் உங்களுக்கு பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி அதனுடைய பின்புலத்தை சொன்னால்தான் உங்களுக்கு அது புரியும். இங்க நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்திலே யோசபாத் என்கிற ஒரு ராஜா, கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன்.
ஆண்டவருடைய விருப்பத்தை செயல்படுத்தின ஒரு ராஜாவாக இருந்தான். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல மிகுந்த உண்மையா இருந்த ஒரு ராஜாவாக இருந்தான். ஆனால் அவன்கிட்ட என்ன பலவீனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தவன் தான், ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவன் தான். ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஒரு பலவீனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜா ஆகாபோடு சம்பந்தம் கலந்து வைத்திருந்தான். என்ன பண்ணியிருந்தானுங்க? ஆகாப் ராஜா, சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாப் ராஜா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யெசபேலுடைய கணவர். யாருங்க? இந்த யெசபேலுக்கு கணவர். இவரு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த ராஜாவோடு இந்த யோசபாத் ராஜா சம்பந்தம் பண்ணி இருந்தான். எப்படிப்பட்ட சம்பந்தம் பண்ணியிருந்தான்னு கேட்டீங்கன்னா, யோசபாத்தினுடைய மகனுக்கு ஆகாபுடைய பொண்ணை என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் திருமணம் பண்ணி வச்சிருந்தான். ஆகாப் யாரு? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ராஜா. பாகால் வணக்கங்களும் விக்கிரக கிரியைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அந்த ராஜாவுடைய காலகட்டத்தில் தலைவிரித்து போய் கொண்டிருந்தது. ஆகாத சோதரம், ஒரு சம்பாஷணைகள், ஆகாத காரியத்தை செய்து கொண்டிருந்த ஆகாப் ராஜா. ஆனா கர்த்தருக்கு பயப்பட்ட இந்த யோசபாத் ஆகாத ஆளோட என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தம் பண்ணிட்டான். நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆகாதவர்களோடு நம்ம கலந்திருந்தாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில பூஜ்யம்தான். நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்ல பைபிள் படிப்பேன், நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பேன், நான் ஜெபம் பண்ணும் அப்படி இருக்கும், எல்லாம் ரைட்டு தான். ஆனா சம்பந்தம் எப்படிங்க? சம்பந்தம் எப்படிங்க? தேவன் விரும்பாத ஒரு மனிதனோடு போய் உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீரோ. என்னங்க? அதாவது ஆண்டவர் யோசபாத்தை குறித்து சொல்லும் பொழுது அவன் கர்த்தருக்கு பயப்பட்டு இருந்தான். எத்தனையோ முறை ஆண்டவர் எச்சரித்தும் இந்த உறவை அந்த ராஜாவால விடவே முடியல. எந்த உறவைங்க? ஆகாபோடு சம்பந்தம் பண்ணிட்டான் பாத்தீங்களா, அந்த உறவை யோசபாத்தினால விட முடியல. இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பல முறை ஆண்டவர் எச்சரித்தும் அவன் என்ன செய்யல? கேட்கல. ஆகாபோடு மாத்திரமல்ல, ஆகாபினுடைய குமாரன் அகசியா ராஜாவான பொழுதும் யோசபாத்துக்கு அகசியாவோட ஒரு என்ன உண்டுங்க? ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு கொடுக்கல் வாங்கல், ஒரு போக்குவரத்து, ஒரு பழக்க வழக்கம் எப்பயுமே என்ன செஞ்சே இருந்துச்சுங்க? இருந்துட்டே இருந்துச்சு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா, இன்னொரு குமாரன், ஆகாபினுடைய 2வது குமாரன் யோராமோடையும் அவனுக்கு தொடர்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்துட்டு, இந்த குடும்பம் வேண்டாம், இது ஆகாத குடும்பம், இது மோசமான குடும்பம், இது மோசக்கார குடும்பம், இது நாசக்கார குடும்பம், இது வேண்டான்னு பல முறை யோசபாவத்துக்கு எச்சரித்தும் நம்மால் என்ன செய்யல? கேட்க ரெடியா இல்ல. அதாவது பொண்ணு எடுத்தது மாத்திரமல்ல, அவன் போக்குவரத்தும் அவனுக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆகாபோடைய மாத்திரமல்ல, ஆகாபனுடைய குமாரன் அகசியாவோடையும் யோராமோடையும், அதன் பிறகு அவளுடைய மகள் அத்தாலியால். சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாபனுடைய மகள் பேரு அத்தாலியால். அத்தாலியால் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை அம்மா எப்படியோ அதே மாதிரி பிள்ளைய அப்படி வளர்த்தி வச்சிருந்தா. ஆலையில சொல்ல மாட்டீங்களா? அம்மாவுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மோசமான தூரம் அத்தாலியாளுக்கும் ஆண்டவருக்கும் என்ன செஞ்சுச்சுங்க? இருந்தது. பழி வாங்குற குணம். அத்தாலியால் அரக்க குணம் நிறைந்த ஒரு 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 மனுஷியாக பூமியில வாழ்ந்த கர்த்தர் அருவருத்த ஒரு குடும்பம். இப்ப இந்த அத்தாலியால தான் யோசபாத் கர்த்தருக்கு பயப்பட்ட ராஜா தன்னுடைய பையனுக்கு என்ன செஞ்சுட்டாரு? ராஜாவுக்கும் சம்பந்தம் கலந்துட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்த பாயிண்ட் தெரியும். இப்ப புரிஞ்சுச்சுங்களா? ஆகாப் கர்த்தருக்கு பயப்படாதவன், ஆகாப் வேசித்தனமும் விபச்சாரமும் சோத்திரம் பாகால் வணக்கங்களும் மிக அதிகமாய் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆகாப் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தான். அநேக தீர்க்கதரிசிகளை கொன்று குறித்த யெசபேல் அந்த பொல்லாத குடும்பத்துல கர்த்தருக்கு பயப்பட்ட ஒரு ராஜாவுடைய பையனுக்கு அந்த ஆகாபனுடைய பிள்ளைய திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். ஆகாபனுடைய காரியம் தேசத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா பெருகி கொண்டே போனது. அந்த ஆகாபனுடைய ஆட்சியில தேவனுக்கு விரோதமான காரியம், நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமான காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு விரோதமான காரியங்கள் நிரம்பி இருந்ததுனால ஆகாபனுடைய குடும்பத்தை கர்த்தர் கருவறுக்க விரும்பினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொன்னாதான் நீங்க என்னோட கூட நீங்க அந்த வரலாறுல பின்பற்றி வரீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு ஒரு வரலாறு என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? மைண்ட்ல தனியே எழுதிட்டு இருப்பீங்க. அது புரியாது. ஆனால் இவன் இப்படிப்பட்ட காரியத்தை, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருந்தபடினால்
ஆண்டவர் பார்த்து ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அவருடைய பெயர் யெகூ. சொல்லுங்க பார்க்கலாம். யெகூ என்கிற ஒரு ராஜாவை எழுப்பி இந்த மொத்த குடும்பத்தையும் நீ போட்டுறான்ட்டார். எந்த குடும்பத்தை? ஆகாப் குடும்பத்தை என்ன செஞ்சிரு? போட்டு தள்ளிரு அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பொறுப்பை வந்து ஆண்டவர் யெகூ கையில கொடுத்திருந்தார். இப்ப யெகூ என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, எழும்பி ஆகாபனுடைய குடும்பத்தை போட்டு தள்ளுவதற்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிறார். எந்த நேரத்துல எசபேல போடலாம், எந்த நேரத்துல அவருடைய குமாரனை போடலாம்னு ஸ்கெட்ச் போட்டு ஃபர்ஸ்ட் ஆகாபனுடைய குமாரனை போட்டு தள்ளிட்டாரு. ஃபுல்லா இதுல உங்களால இன்ட்ரெஸ்டா கேட்கணும். ஏன்னா போட்டு தள்ளுறது சண்டையெல்லாம் நமக்கு எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையோட ஒன்றி போனதா இருக்கிறபடினால் உங்களுக்கு ஈஸியா புரியும் என்று நம்பி உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறேன். அலே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ இந்த யெகூ எழும்பி ஆகாபனுடைய குமாரனை ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடறாரு? போட்டுறாரு. அப்புறம் கரெக்டான நேரத்தை பார்த்து எசபேலையும் போட்டு தள்ளிடுறாரு. யாரை போட்டு தள்ளிடுறாருங்க? எசபேலையும் போட்டு தள்ளிடுறாரு. இப்ப இந்த ஆகாபும் எசபேலும் யாருன்னு கேட்டீங்கன்னா யோசபாத்தினுடைய சம்பந்தி. இப்போ இந்த எசபேலுடைய பொண்ணு இப்ப எங்க இருக்கிறா? யோசபாத்தினுடைய வீட்டுல இருக்கிறா. அவ யூத வம்சம், இவர்கள் யாருங்க? இஸ்ரவேல் வம்சம். இப்ப பொண்ண அந்த யோசபாத் எடுத்ததுனால யெகூ கருவறுக்க வரும் பொழுது இந்த பொண்ணு எங்க இருக்கிறாரு கேட்டீங்கன்னா யோசபாத்தினுடைய அரண்மனையில இருக்கிறா. இப்ப அவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த பையன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா கிளம்பி மாமா வீட்டுக்கு வராரு. எங்க வராரு? மாமா வீடு எங்க இருக்குதுங்க? ஆகாபனுடைய குமாரன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது யெகூ பார்த்துடுறாரு. ஆனா ஆண்டவர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்காருன்னா இவனுடைய மொத்த குடும்பத்தையும் என்ன செஞ்சிடணும்? முடிச்சிடணும்னு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்ததுனால அந்த ஆகாபனுடைய குமாரத்தி அத்தாலியாளுக்கு பிறந்த ஒரு மகன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அங்க பார்க்கும்போது யூதா கோத்திரத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வரும் பொழுது அவனை போட்டு தள்ளிடுறான். இந்த யெகூ போட்ட உடனே அத்தாலியாளுக்கு ஒரு மிகப்பெரிய கடும் கோபம். என்ன கடும் கோபம்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பையனையே என்ன செஞ்சுட்டானுங்க? போட்டானுங்களேன்னு சொல்லி இவ இஸ்ரவேல் வம்சமா இருந்தாலும் யூத வம்சத்துல இருந்த எல்லாத்தையும் அடிச்சு நொறுகிறாவ. அவ கோபத்தை தாங்க முடியாம தான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போன அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுறா ஒவ்வொருத்தரையா. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணியிருந்தார். யூத கோத்திரத்துல கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவருடைய கோத்திரத்துல பிறக்கிற ஒவ்வொருவரும் அந்த ராஜரீக வம்சம் உடையவர்களா இருப்பார்கள் என்று கர்த்தர் ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அந்த உடன்படிக்கை முறியடிக்கும் பிரகாரமாக இந்த அத்தாலியால் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவ வாக்கப்பட்டு போன வீட்டிலேயே இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா போட்டு தள்ளிட்டே இருக்கிறா. கோபம் தாங்க முடியும். பையனை கொண்டானுங்களேங்கிற கோபத்துல அத்தாலியால் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா போட்டு தள்ளிட்டே இருக்கிறா. இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. ரெண்டு பக்கமும் ரத்தங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்குது? அதாவது ஒரு பக்கம் யெகூ எழும்பி ஆகாபனுடைய குடும்பத்தை எல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இவ வாக்கப்பட்டு போன இடத்துல இப்ப யெகூ அடிச்சா யாரை தான் அடிக்கணும்? யெகூ எழும்பி ஆகாபனுடைய குடும்பத்தை அடிச்சா ஆகாபனுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எழும்பி யாரை தான் அடிக்கணும்? சட்டப்படி யெகூ தான் அடிக்கணும். ஆனா இவ யெகூ அடிக்கல. எந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனாலோ அந்த யூத வம்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டே இருக்கிறா. அப்படி போட்டு தள்ளிட்டு இருக்கும் பொழுது யோசபாத்துக்கு இருக்கிற ஒரு குமாரனுக்கு மகனாய் பிறந்தவன் அந்த அரண்மனையில ஒரு குழந்தையா இருக்கிறான். எல்லாத்தையுமே கொண்டுட்டு வரா. ஒரு குழந்தை மட்டும் அரண்மனையில தப்பிச்சுட்டு இருக்கிறான். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். என்னதான் பச சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க இந்த ஸ்டோரி நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படி அந்த குழந்தையே வந்து அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிறதை இவளுக்கு ஞாபகம் வரல, இவளுக்கு தெரியாததுனால அத்தாலியாளுக்கு பிறந்த ஒரு மகள் ஒரு ஆசாரியனை திருமணம் பண்ணுகிறாள். அவர் பேரு தான் யோய்தா. சொல்லுங்க பார்க்கலாம். யோய்தா ஒரு ஆசாரியன், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஒரு மனிதன். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ யோசபாத்தினுடைய மருமகளுக்கு பிறந்த குழந்தை யோசபாத்தினுடைய பேத்திய ஒரு ஆசாரியன் திருமணம் பண்ணிக்கிறான். இவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தான் அம்மா பார்த்துட்டாள்னா கட்டாயம் இந்த குழந்தை என்ன செஞ்சிருவா? கொன்று போட்டு விடுவாள் என்று சொல்லி அம்மாவுக்கு தெரியாமலேயே அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் தேவாலயத்திலேயே வைத்து வளர்த்துகிறார்கள். ஏன்னா அவன் ஆசாரியனா இருந்தபடினால் தேவாலயத்தில் வைத்து என்ன செய்யறாங்க? வளர்த்திட்டு வராங்க.
இப்படி வளர்த்து கொண்டு வரும் பொழுது 7வது வருஷம் வரும் பொழுது இந்த யோய்தாவும் அவளுடைய மனைவி 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா இந்த பையனை ராஜாவா அபிஷேகம் பண்ணிடுறாங்க. இந்த அத்தாலியால் இதுக்கடையில் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் கொன்னுட்டு அவளே ராஜாத்தி ஆயிடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? கேள்வி கேட்பேன், இருக்கிறீங்களா இல்லைங்களா? இப்ப ராஜாத்தி என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா இந்த அத்தாலியால் எல்லாத்தையும் கொன்னதும் இல்லாம தன்னைத்தானே ராஜாவாக்கிக்குவா. இப்ப ராஜாவாக்கின பிறகுதான் அந்த யோய்தாவும் அத்தாலியலுடைய மகளும் கர்த்தருக்கு பயந்ததுனால 7வது வருஷத்துல அந்த பையனை அந்த தேசத்துக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணிடுவாங்க. அது மாத்திரமல்ல, இவ போய் எங்க அம்மா இல்லடா ராஜா, எங்க அம்மா கிடையாது ராஜாத்தி, ஆண்டவர் தாவீதின் வம்சத்துல ஒரு மனிதனை ராஜாவாக ஏற்படுத்திட்டு வருவாரு, இதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு தொடர் வரப்போகிறது, இந்த யூத வம்சத்துல தான் ஏசு என்ன செய்ய போறாரு, பிறக்க போறாரு. அதனால முறைப்படி பார்த்தா அத்தாலியால் அல்ல ராஜாத்தி, 7 வயது இந்த மகன் தான் ராஜா என்று சொல்லி அங்க கூட்டம் கூடி பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனை ராஜாவாக்கினது மாத்திரமல்ல அத்தாலியாலையும் போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் ஸ்டோரி. இதுதான் என்னங்க, இதுதான் பின்புலம். இதுல இருந்து எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஒரு குடும்பத்தை பயன்படுத்த விரும்ப ஆரம்பித்தால் எதிரியினுடைய வீட்டுக்குள்ள இருந்தே கர்த்தர் ஒரு குடும்பத்தை எழும்ப பண்ணுவார். தேவன் ஒரு சித்தத்தை உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் வச்சு செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அது ஒருவேளை ஆகாத குடும்பமா இருந்தாலும் நீங்களும் நானும் எழும்பாத பட்சத்தில் கர்த்தர் யாரை கொண்டாலும் எழுப்பி ஒரு குடும்பத்தை எழுப்பி தேசத்தில் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்தே முடித்தே ஆவார். அதனால இந்த காலத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, சும்மா இருக்காதபடி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல ஆண்டவர் விரும்புகிற ஒரு குடும்பமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆண்டவர் உங்க குடும்பத்தை கொண்டு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு பெரிய ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேசத்தில் அத்தாலியாளுடைய ஆவி இன்றைக்கும் சுற்றி திரிகிறது. இன்றைக்கும் இந்த தேசத்தில் எசபேலினுடைய ஆவி என்ன செஞ்சுட்டு இருக்குதுங்க, சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த தேசத்தில் ஆகாப்புனுடைய ஆவிகள் தேசத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஆகாதவர்கள் அரசாண்ட பொழுது தேசத்தில் எப்படிப்பட்ட மோசமான நிலைமை இருந்ததோ அப்படியே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை எழும்பி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி ஒரு யோய்தா குடும்பத்தை தெரிந்தெடுத்து அப்படிப்பட்ட சோதர மோசமான ஆட்களில் இருந்து அந்த பட்டணத்தையும் தேசத்தையும் ரட்சிப்பதற்கு கர்த்தர் கிரியை செய்தாரோ, அதுபோல இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஆவிகளை துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கையிலும் என் கையிலையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகாப்பின் ஆவியையும் எசபேலின் ஆவியையும் அத்தாலியாளுடைய ஆவியும் சோதரம் முழுவதுமாய் கருவறுக்க கர்த்தர் ஒரு குடும்பத்தை தேவன் ஆண்டவர் இந்த திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் இந்த பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியமானவர்கள், நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அத்தாலியாளுடைய வீட்டில் இருந்தே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளுடைய குடும்பம் எழும்பினால் அத்தாலியால கர்த்தர் ஆஃப் பண்ணிடுவார். அல்லேலூயா. நம்ம எலும்புனா கர்த்தர் அத்தாலியால் என்ன செஞ்சிடுவாரு, நம்ம எலும்பாத வரைக்கும் அத்தாலியால் என்ன செஞ்சுட்டு தான் இருப்பா. இன்னும் அநேக ஜனங்களை தன் வசப்படுத்தி கொண்டு அநேகரை பாவத்திற்குள்ள தள்ளி அநேக ஜனங்களை விக்கிரகத்துக்குள்ளாக தள்ளி அநேகரை பாகால் வணக்கத்திற்குள்ளாக கொண்டு வருகிற ஆவி தேசத்தில் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் என்றைக்கு எப்பொழுது நம் குடும்பம் நாம் எழும்புகிறோமோ அப்பொழுது கர்த்தர் அத்தாலியால் ஆஃப் பண்ணிடுவார். எப்ப நீங்க எழும்புறீங்களோ அப்ப எசபேலினுடைய ஆஃப் ஆயிரும். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஆண்டவரே ஏசப்பா. அல்லேலூயா. நம்ம எலும்புனா ஆண்டவர் எசபேலினுடைய ஆவியை ஆஃப் பண்ணிடுவாரு. அல்லேலூயா. நீங்க பக்கத்துல சொல்லுங்க, நீங்க எலும்புனா ஆகாப்புனுடைய ஆவிய கர்த்தர் ஆஃப் பண்ணிடுவாரு. எலும்பு ரெடியா இருக்கிறீங்களா? பக்கத்துல என்னவே கேட்காதீங்க, நான் கோச், இனிமேல் நீங்க எதுவுமே பேச்சுவார்த்தையை வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. கோச் ஒன்லி ட்ரைனிங் பண்ற வேலை தான். களத்துல இறங்கி விளையாடுறது யாரோடைய வேலை? நீங்க தான் பேசிக்கணும் இனிமேல். அல்லேலூயா. இனி எந்த பேச்சுவார்த்தையிலையும் கோச் என்ன செய்யக்கூடாது, சம்பந்தப்படுத்த கூடாது. கோச் ஒன்லி ட்ரைனிங் பண்ணுவார். இறங்கி விளையாடுறது யாரு தான்? பிளேயர்ஸ் தான் இறங்கி விளையாடணும். அதனால நீங்க எழும்பிட்டா, பக்கத்துல நீங்க எழும்பிட்டா
ஆகாப்புனுடைய ஆவிய கர்த்தர் அடக்கிடுவாரு. அல்லேலூயா. அந்த யோய்தா குடும்பத்திலிருந்து சில காரியங்களை நான் சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கிறோம், வீட்டில் போட்டு என்ன செய்யுங்க, இதை நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த யோய்தா குடும்பத்தில் என்ன சம்பவம் என்று கேட்டால், இப்போ நீங்கள் எடுத்து வாசி பாருங்க பைபிள்ல 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜாவின் குமாரத்தி ஆகிய அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவா எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியால் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் ஜாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாயிருந்தாள். இவர்களோடே அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். இதைத்தான் நம்ம இப்ப நேரம் நம்ம ஸ்டோரியா நம்ம கேட்டோம். இவ போய் என்ன செய்யறா, தன்னுடைய தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தையை எடுத்து 6 வருஷம் ஆலயத்துல என்ன செய்யறா, பத்திரப்படுத்தி வளர்த்தி 7வது வருஷம் வரைக்கும் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறா. இப்படி பாதுகாக்கும் பொழுது அத்தாலியால் அந்த தேசத்துல ராஜா, இப்ப ராஜாத்தியா இருக்கிறா. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, ராஜாத்தியானது மாத்திரமல்ல, இப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பழி வாங்குவதற்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறா, டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஆல்மோஸ்ட் 90% எல்லாத்தையும் கொண்டா. இப்ப மீதம் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, யோசபாத்தினுடைய குமாரனுக்கு பிறந்த ஒரு குமாரனும், இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற ஒரு 2 பேர் இன்னும் கொல்லாம இருக்கிறாங்க. அதனால வகை தேடி கொண்டிருக்கிறார். இப்போ அந்த இடத்துலதான் அத்தாலியாளுக்கு பிறந்த மகள், அவ பேர் தான் வேதத்துல சொல்லப்படுகிறது. என்ன பேருங்க? யோசபியா. சொல்லுங்க பார்க்கலாம். இவ யாருன்னு கேட்டீங்கன்னா, யோசபாத் ராஜாவுக்கு பேத்தி. சொல்லுங்க பார்க்கலாம். யோசபாத் ராஜாவுக்கு பேத்தி, யோராம் என்கிற ராஜாவுக்கு மகள், அகசியா என்கிற ராஜாவுக்கு சகோதரி. அத்தனை பட்டத்தையும் வச்சிருக்கிறவ ஒரு ஆசாரியனை கல்யாணம் பண்ணிக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? அவன் நினைச்சிருந்தா ராஜா வம்சத்துல ராஜாவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ராஜா ராஜா ராஜாவா இருக்கும் பொழுது இவள் நினைச்சிருந்தா அப்படியே தன் வாழ்க்கையை போயிருந்திருக்கலாம். ஆனால் இவள் எடுத்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை உயர்த்துவதற்கு தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தாள். அலைய சொல்ல மாட்டீங்களா? அம்மா எப்படிப்பட்ட அம்மாங்க? மோசக்காரி, கொடூரமான ஆளு, மோசக்காரி, அதுலயும் ரொம்ப நாசக்காரி. ஆனா புள்ள எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. புள்ள எப்படி இல்ல? ஆனா யெசபேலுடைய புள்ள அத்தாலியால் யெசபேல் மாதிரியே இருக்கிறா. ஏங்க நல்லா கவனிங்க, அம்மா புள்ள மாதிரியே இருக்கிறா. ஆனா இந்த புள்ளையனுடைய புள்ள யாரு மாதிரி இல்ல, அம்மா மாதிரி இல்ல. அவ பாட்டி மோசக்காரி, அம்மா நாசக்காரி. ஆனா பேத்தி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்ப அந்த மோசக்காரிக்கு நாசக்காரனுடைய வம்சத்துல வந்தவளுடைய வாழ்க்கை டேர்ன் ஆகி என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, யோய்தாவோடு தன் வாழ்க்கையை நடத்தினபடினால் எப்ப பார்த்தாலும் கர்த்தர், தேவ திட்டம், நியாயப்பிரமாணம், கடவுளுடைய வார்த்தை, இப்படியே தன் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டே இருக்கிறா, நடத்திட்டே வரா. இப்படி நடத்திட்டு வர நேரத்துலதான் ஒரு சம்பவம் வருகிறது. என் மகளே அந்த குழந்தையை ஒளித்து வைத்து பாதுகாத்து 6 வருஷமா வந்திருக்கிறா, அதனால மகளை விடக்கூடாதுன்னு அத்தாலியால் நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மகள், இவளுக்கு 2 ஆப்ஷன் வருது. என்ன ஆப்ஷன் வருது? ஒண்ணு, அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாமா, நான் உன்னுடைய உள்ளதான், தெரிஞ்சோ தெரியாமல் என்ன செஞ்சுட்டேன், அந்த குழந்தைய நானு வளர்த்திட்டேன், அந்த குழந்தைய நானே எடுத்துட்டு வரேன். ஏன்னா இப்ப 6 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தைய நானே எடுத்துட்டு வரேன், நீயும் நானும் சேர்ந்து இந்த மொத்த குடும்பத்தை என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலான்னு சொல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் மோசக்காரி, அவ கையில புள்ள கிடைச்சாலும் போட்டு தள்ளிடுவா. அந்த பயத்துல 2 பேரும் சேர்ந்து அத்தாலியாலோட போய் சமரசம் ஆகுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு.
ஆனா இன்னொரு பக்கம் இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய மோசக்காரியா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய நாசக்காரியா இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், உன் பேச்சுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். பெத்த தாயா இருந்தாலும் தப்பு தப்பு தான். அல்லேலூயா. அந்த தப்ப சுட்டி காட்டுகிற ஒரு தைரியம் அந்த யோசேப்பியாவுக்கு இருந்தபடியினால் அவள் முதல் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கல, இரண்டாவது காரியத்தை அவள் தேர்ந்தெடுத்தாள். நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக நான் நிற்பேன், இந்த குழந்தைய நான் என்ன செய்வேன், அபிஷேகம் பண்ணி உனக்கு விரோதமா ராஜாவா நான் எழுப்புவேன், நீ தேவனுக்கு விரோதமான செஞ்ச காரியத்தினால அதற்குண்டான தண்டனையை பலனை நீ அடைந்தே தீருவாய் என்று அத்தாளை அழி என்ன செஞ்சாரான்னு கேட்டீங்கன்னா போட்டு தள்ளிடுறான். இந்த சோஃபியாத்தும் அந்த ஒரு யோய்தா ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த நல்ல குடும்பம் கர்த்தரை உயர்த்துவதற்காக தன்னுடைய கரங்களை அவர்கள் நீட்டினார்கள். சாதாரணமா நீட்டலீங்க, மிகப்பெரிய ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா யோய்தாவை போட்டுருவா அத்தாலியால். கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா இவங்களுடைய, அதாவது இந்த தன்னுடைய பெத்த பிள்ளையும் கல்யாணம் பண்ண தன்னுடைய மருமகனையும் கொல்லுவதற்கு அவள் மிகுந்த ஒரு சூழ் செய்துட்டு இருந்த நேரம், உயிரை பணயம் வைத்து தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு பேர் தான் யோய்தா. சொல்லுங்க பார்க்கலாம், யோய்தா. அல்லேலூயா. அந்த உன்னதரை உயர்த்துவதை விட எனக்கு வேறொரு உயர்வு இல்லை என்பதை அவள் அறிந்து வைத்திருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் உயர்த்துறதுக்கு ஆலயத்துக்கே நம்ம வரதில்லை. என்ன வரதில்லை? வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கல்யாணம், காது குத்து, கச்சேரின்னு என்ன செஞ்சிடறது, அன்னைக்கு சண்டே லீவ். ஆனா ஆராதனை வந்து பாட்டு பாட பார்த்தீங்கன்னா, என் உயிரான என் உயிரான என் உயிரான யாருங்க? ஏசு. என்னங்க? ஆண்டவர் பாப்பாரு, என்னடா 3 வாரம் சர்ச்சுக்கு வரல, கல்யாணத்துக்கு போயிட்டான், காது குத்துக்கு போயிட்டான், ஒரு சின்ன சொந்தக்காரன் வந்துட்டான்னு என்ன செய்யறதில்ல, சர்ச்சுக்கு வர்றது என்னடா பாட்டா பாடி தள்ளுறான்னு ஆண்டவர் இப்படி திரும்பி பார்த்து அவரு நம்மளை பார்த்து இப்ப பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். அவரு நம்ம பாடின பாட்டுக்கு எச பாட்டு பாடுறார். என்ன பாட்டுங்க? நம்ம என்ன பாட்டு பாடணும்? உயிரான 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 இயேசுன்னு. அவர் பார்க்கிறாரு, நீ சரியான 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 என்னங்க லூசுன்னு பாட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, உன்னதரை உயர்த்த வேண்டிய இடத்துல இருக்கிற நம்ம உயிரை பணைய வைத்து அந்த யோய்தா குடும்பம் கர்த்தர் தான் எனக்கு என்று அவர்கள் 2 பேரும் குடும்பமா முடிவெடுத்த அந்த குடும்பம் எங்கே இருக்கிறது? ஆராதனைக்கு வருவதற்கு நம் சாக்கு போக சொல்றோமே, நம்ம எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கிறோம்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. எப்பயுமே ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக தேவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகிறோம். என்னை முதற்கொண்டு ஏதாவது ஒன்று ஆண்டோட்ட போனா எனக்கு கிடைக்குமா, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, ஒரு நன்மை கிடைக்குமா, ஒரு சுகம் கிடைக்குமா, ஒரு விடுதலை கிடைக்குமா, ஒரு குழந்தை கிடைக்குமா, என் கடன் பிரச்சனை நீங்குமா, ஏதாயிலும் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக நாம் தேவாலயத்தில் வரோம். ஆனா இந்த குடும்பம் தன் வாழ்க்கையே கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து தேவனை தேடி வந்தார்கள். எங்க ஒன்று சொல்றேங்க, நீங்க நம்பினாலும் சரி நம்பாலும் சரி, முற்பிதாக்கள் இடத்துல நாம் தோற்று போய்விட்டோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்கள் ஆண்டவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி தேவனை தேடி வந்தவர்கள் அல்ல, ஆண்டவர்களுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமா இருந்தாங்க. அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குதுங்களே. ஆபிரகாம், சாராள் குழந்தை இல்லை. உங்களுக்கு அநேக முறை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், குழந்தை இல்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தையை ஆபிரகாம் நல்லா சீராட்டி நல்லா குளிக்க வச்சு, அல்லேலூயா, டெய்லி மேக்கப் பண்ணி பவுட்ரு போட்டு, அவன் கருப்பாக இருந்தானா சகப்பான இருந்தான்னு தெரியல, ஆனால் குளிக்க வச்சு ஃபுல்லாக பவுட்ரு போட்டு அப்படியே பளிச்சுன்னு வச்சுட்டே இருக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன்னுடைய ஒரே குமாரன் என்ன செய்ய, எனக்காக என்ன செய்ய, மோரியா மலையில போய் என்ன செஞ்சிரு, பலி கொடுத்துரு. யோசிச்சு பாருங்க, பெற்றுக்கொள்வதில் விட கொடுப்பதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குதுங்க. நீ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட குடும்பத்தை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் பார்த்தா ஆண்டவர் திடீர்னு என்ன செஞ்சார், குழந்தைய கேட்டாரு. ஒண்ணுமே இல்லை, மனைவிட்ட சொல்லல, தன்னுடைய மகன்ட்டு என்ன செய்யல சொல்லல, குழந்தையை கூட்டிட்டு என்ன செஞ்சாங்க, அதிகாலையில் மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது, ஏன் தெரியுமா, நான் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் என் மகனை பலி செலுத்துவதற்கும் என் மனைவி கூட என்ன செய்யக்கூடாது, தடையா இருந்துடக்கூடாது என்பதில் ஆபிரகாம் ரொம்ப கவனமா இருந்தான். ஏன் கவனமா இருந்தான் தெரியுங்களா?
ஆகார் ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த சாராள் போய் ஆபிரகாம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. என்ன கம்ப்ளைண்ட் பண்றா? அவளை முதல் என்ன செய்ய விட்டு வேலைக்கு வந்தவளை நான் தான் வலுக்கட்டாயமா உனக்கு என்ன செஞ்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னைக்கு என்னையவே என்ன செய்யறா, எதிர்த்து பேசுறா. அவ வீட்டுல இருக்கவே கூடாது. அவ்வளவு டெரர் யாருங்க, சாராள். அதனாலதான் ஆபிரகாம் வேற ஆப்ஷனே இல்லாம ஆகார் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா என்ன செஞ்சாரு? ஆமா, இங்க பார்க்கும் பொழுது சில நேரத்துல ஆகார் அமைதியாகத்தான் சரி சாரி ஆகாருங்கிற பாருங்க. சாராள் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது பவ்யமான ஒரு மனுஷியாகத்தான் நமக்கு தெரியும். ஆனா விஸ்வரூபம் எடுத்தாலும் வச்சுக்கோங்க, உக்கிர தாண்டவத்தை யாரால என்ன செய்ய முடியல, தடுக்க முடியாது. அதனாலதான் ஆபிரகாமுக்கு அவருடைய மனைவி இன்னார் என்பதை அவன் அறிஞ்சு வச்சிருந்தான். நல்லா கவனிங்க. அது வந்து ஒரு குடும்ப ரகசியம், வெளியே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன் தெரியுங்களா? அது வீட்டுக்குள்ளதான் தெரியும். ஆபிரகாமுக்கு தான் சாராள் யாருன்னு தெரியுமே ஒழிய வெளியே பார்க்கும் பொழுது சாராள் யாருங்க, அவள் விசுவாசத்துக்கு தாய். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மனைவி இதுதான் வெளியே இருக்கணும்னு தெரியும். ஆனா ஆபிரகாமுக்கு தான் தெரியும் இந்த சாராள் எவ்வளவு டெரர் என்பதை அறிஞ்சதுனாலதான் இந்த சாராளின் இடத்துல ஆபிரகாம் சொல்லாம மகள் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கிற பொழுதே என்ன செஞ்சுட்டான்? இது ரகசியம். இந்த ரகசியம் பெருசு. இது நம்ம இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. மனைவிட்ட சொல்லாம என்ன செஞ்சுட்டான்? கூட்டிட்டு போயிட்டான். மகன் கூட சொல்லலீங்க, மகன் கூட கேட்கவே இல்லை. ஆபிரகாம் தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுப்பதில் அவன் திருப்தி அடைந்தவனாயிருந்தான். அதுலதான் நான் சொன்னேன், நம்முடைய முற்பிதாக்கள் இடத்துல நாம் தோற்று போய்விட்டோம். இன்னைக்கு நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். எப்ப பார்த்தாலும் என்ன ரிசீவ், என்னங்க ரிசீவ் பண்றதுலயே நம்ம வந்து ரெடியா இருக்கிறோம். அற்புதம் ரிசீவ், அடையாளம்னா ரிசீவ், ஆசீர்வாதம்னா ரிசீவ், பொண்ணும் பொருளும் ரிசீவ் 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 ரிசீவ், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ற ரெடியா இருக்கிறமே ஒழிய கிவிங்ல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஜீரோ. எல்லாமே எனக்கு, எல்லாமே என்ன செய்யறது எனக்கு. ஆனா முற்பிதாக்கள் அப்படி அல்ல. வாங்குவதை விட கொடுப்பதில் அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாக இருந்தார். ஆபிரகாம் கேட்டிருப்பான், ஆண்டவரே என்ன நீங்க நினைச்சிட்டீங்க? ஒருவேளை இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம எனக்கு இப்ப நீங்க குழந்தை கொடுத்ததுனால இந்த உங்களைய வைக்க வேண்டிய இடத்துல இந்த குழந்தைய வச்சு நான் அழகு பார்ப்போம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த குழந்தை எனக்கு தந்ததுனால உங்க மேல இருக்கிற பாசத்துல எனக்கு குறைஞ்சு போயிடுறீங்க நினைக்கிறீங்களா? இந்த குழந்தை நீங்க எனக்கு கொடுத்த பிச்சை ஆண்டவரே. என் சரீரம் செத்து போச்சு, என்னுடைய மனைவியினுடைய சரீரம் செத்து போச்சு, இந்த குழந்தையை உருவாக்கின தெய்வம் நீர். அதுல ஈசாக்கை விட எனக்கு நீங்க தான் பெருசு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பெத்த பையனோட எனக்கு நீங்க தான் ஒரே பெருசு. நீங்க ஈசாக்கு என்ன ஈசாக்கை கேட்கறீங்க? ஹல்லேலூயா. சாராளா கேட்டாலும் அவளை என்ன செஞ்சிருவேன்? போட்டு தள்ளிடுவேன். ரெடியா தான் இருக்கிறேன். நீங்க தான் உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறீரு. ஹல்லேலூயா. நீங்க ஈசாக்க மட்டும் தான் கேட்டிருக்கிறீரு. ஈசாக்கோட சாராளா கேட்டிருந்தீங்கன்னா வாயை கட்டி கையை கட்டி சோத்திரம் ஹல்லேலூயா காலை கட்டி தூக்கிட்டு வந்து ஈசாக்க போடுறதுக்கு முன்னாடி சாராளா போட்டு தள்ளி இருப்பேன். கொடுப்பதில் சந்தோஷமா இருந்தாங்க ஆபிரகாம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறோம்? எல்லாத்துலயுமே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. காணிக்கை கொடுக்கறது கூட நம்ம கணக்கு தான். என்னங்க காணிக்கை கொடுக்கறது கூட கணக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாக்கெட்டுக்குள்ள என்ன செஞ்சிடறோம்? வீட்டுல இருந்து இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. இப்பெல்லாம் வீட்லயே ப்ரிப்பேரா தான் வரும். வீட்லயே ப்ரிப்பேரா வந்துட்டு இந்த பணம் உனக்கு காணிக்க, இது நீ போடு, இது நீ போடு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? எல்லாத்தையும் பாக்கெட்ல வச்சுட்டு என்ன செஞ்சிடறோம்? வந்துடும். அப்படியும் இருந்தும் சில பணம் உள்ள மாட்டிக்குது. காணிக்க போற நேரத்துல பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டா என்ன பணம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பெரிய பணம் தான் வெளியே வருது. என்ன வருதுங்க? நீ இல்லை நீ உள்ள போ, நீ எதுக்கு வெளியே வர அப்படின்னு உள்ள தள்ளிட்டுறோம். அப்புறம் திரும்ப இன்னும் அப்படியே பாக்கெட்டுக்குள்ளேயே கையை விட்டு நம்ம ஆட்கள் தாங்க கையிலேயே எத்தனை ரூபான்னு கணக்கு பண்றாப்லைங்க. அது நமக்கு கொடுத்த ஒரு விசேஷித்த கிருபை. அவன் பார்க்கவே இல்லை. கையை உள்ள விட்டு என்ன செஞ்சாரு? இது 500 ரூபாயா, இது 100 ரூபாயா, இது 20 ரூபாயா, 10 ரூபாயாங்கிற எல்லா விதமான வெளிப்பாடும் நம்ம ஆட்கள்கிட்ட தான் இருக்கு. அப்புறம் அடுத்து ரெண்டாவது கை விட்டு பார்த்தா என்ன இப்ப எவ்வளவு வருதுங்க? 100 ரூபா வருது. நீ இல்லை நீயும் உள்ள போ அப்படின்னு உள்ள தள்ளிவிட்டு அப்புறம் எடுத்து பார்த்தா ஒரு கிழிஞ்சு போன ஒரு 10 ரூபா நோட்டு. என்னங்க ஒட்டாம இருக்கிற 10 ரூபா நோட்டு. வா 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 வந்துட்டியா வா அப்படின்னு எடுத்து பிள்ளைகளுக்கு கையில 10 ரூபா நோட்டு. ஹல்லேலூயா. அப்புறம் நம்மளும் எவ்வளவுதான் போடுறது? இந்த காணிக்கை என்ற 3 பேர் எண்ணி பார்த்தா அது வீட்டுக்கு பண்ண எடுத்து போட்டோம்னா அந்த சில்லறை மாத்திரக்கு ரொம்ப சிரமப்படுறேன் நான். எடுத்து போட்டா மெஜாரிட்டியான நோட்டு நம்மகிட்ட என்னதான் இருக்குதுங்க? 10 ரூபா. ஆனா முற்பிதாக்கள்
அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை விட தேவனுக்கென்று கொடுப்பதில் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். எங்க ஊழியம் கர்த்தருடையதுங்க. அல்லேலூயா. ஊழியம் கர்த்தருடையது. நம்ம இல்லைன்னா கர்த்தர் அந்த இடத்துல இன்னொருத்தனை எழுப்பிடுவார். கல்லுகள் பேசும் அப்படின்ட்டார். ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களையும் என்னையும் நம்பி கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தசம பாகத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சபையில பேசுறதே இல்லைங்கிறதுக்காக சில குடும்பம் தசம பாகம் கொடுக்கறதே என்ன செய்யறாங்க, விட்டுட்டாங்க. 5 குடும்பத்தை தவிர 47 குடும்பங்கள் தசம பாகம் என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறதே இல்லை. அவருதான் சர்ச்சில் பேசுறதே. நானும் 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டேன். ஆண்டவரே தசம பாகத்தை பத்தி என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் ஆண்டவரே, ஜனங்களா கொடுக்கட்டும் ஜனங்களா கொடுக்கணும். 10 வருஷம் பேசல. இந்த பாயிண்ட் எடுக்கும் பொழுது என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததுனால என்ன செஞ்சுட்டேன், இனி பாக்கெட்டுக்குள்ள தள்ளி விடுற வேலையில என்ன செய்யாதீங்க, கர்த்தருக்கு கொடுக்கறது பெஸ்டா கொடுக்கணும். வரலையே சொல்ல மாட்டீங்களா? சத்தம் ஒரு அல்லேலூயா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த யோய்தா குடும்பம் உன்னதரை உயர்த்துவதில் அவர்கள் முதலிடத்தில் இருந்தார்கள். தன்னுடைய உயர கூட பணைய வச்சு ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா அவர்கள் ஒப்பு கொடுத்ததை வேதத்தில் நம்ம இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் தேவனை உயர்த்துகிற குடும்பமாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் உயர்த்துகிறார். எப்பொழுதுமே பெற்று கொள்ளுவதில் சந்தோஷப்படவே கூடாதுங்க. ஆதாமுக்கு கல்யாணம் ஆச்சுங்களா? ஆச்சா இல்லைங்களா? ஆண்டவர் ஏவாளை என்ன செஞ்சார், எங்கிருந்து கொடுத்தார்? ஆதாமிட்டிருந்து ஒன்றை எடுத்து அதை மனைவியாக்கி கொண்டான். அடுத்தது ஈசாக்கு கல்யாணம் பண்ணார். எப்படி கல்யாணம் பண்ணார்? ரெபேக்காளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து என்ன செஞ்சாரு? ஆமா, நீங்க நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகள் கொடுப்பதில் சந்தோஷம் அடையணுமே ஒழிய பெற்றுக்கொள்வதில் என்ன செய்யக்கூடாது. யாக்கோபு அவங்க அப்பா அனுப்புறாரு, நீ என்ன செஞ்சிரு, மாமா வீட்டுக்கு என்ன செஞ்சிரு சொல்லிதான் அனுப்புறாரு, நீ அங்க போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டார். அவன் போனது எதுக்கு தான், கல்யாணம் பண்றதுக்கு தான் போனான். ஏங்க நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, தப்பா பிரசங்கம் பண்றாங்க. அவர் லவ் பண்ணா, யார் லவ் பண்ணது? யாக்கோபு ராகேல லவ் எல்லாம் பண்ணல. போன உடனே அவன் ஃபர்ஸ்ட் பார்த்த பொண்ணே 2வது பொண்ணு தான். ஃபர்ஸ்ட் பொண்ணு என்ன செய்யல, அவன் போன உடனே பார்த்த பொண்ணு மாமாவுடைய பொண்ணு, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நம்பிதான் என்ன செய்யறான், வீட்டுக்குள்ளேயே போறான். மாமாங்காரன் போனவன்னு என்ன சொல்லிட்டாரு, 7 வருஷம் என்ன செய்ய வேலை செய்யிட்டார். அவன் லவ் பண்றவளா இருந்தா என்னைக்கு தூக்கிட்டு போயிருந்திருப்பான். சில கோடங்கி பிரசங்கிமார்கள் தப்பா பிரசங்கம் பண்றாங்க. அவன் லவ் பண்ற ஆளா இருந்தா என்ன செஞ்சிருப்பான், பார்த்த அன்னைக்கோ இல்ல பழகுன 1 மாசத்துல என்ன செஞ்சிருப்பான், பிள்ளையை தூக்கிட்டு போயிருப்பான். 7 வருஷம் தன்னுடைய மாமா வீட்டுல வேலை செய்யறான். 7 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடக்குது. அந்த யூத முறைப்படி கல்யாணம் நடக்கும் பொழுது மூஞ்சி எல்லாம் என்ன செய்யறாங்க, மறைச்சு கல்யாணம். அடுத்த நாள் மூஞ்சி எடுத்து பார்த்தா ஒரு 1.5 கணி யாருங்க, இல்லையா? ஐயோ என்னடா இதை மூஞ்சி இப்படி பேய் அடிச்ச மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா இது 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 எத்தனாவது பொண்ணு, ஃபர்ஸ்ட் பொண்ணு. மாமங்காண்ட போய் கேட்கற, என்ன மாமா இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே, நான் இந்த பொண்ணை தானே நான் பார்த்தேன், ஏப்பா வீட்டுல மூத்த பொண்ணு இருக்கும் பொழுது 2வது பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு மாமா கேட்கிறாரு. இல்ல எனக்கு 2வது பொண்ணு வேணும் பொழுது இன்னும் 7 வருஷம் என்ன செய்ய ஆடு மேயின்ட்டாருங்க. 7 வருஷம் மீண்டும் வேலை செஞ்சான். அவன் லவ் பண்ணா, ஒன்னாந்து பார்த்தான், ஒந்திச்சு பார்த்தான். இந்த வேலைத்தனமெல்லாம் இந்த பிரசங்கம் பண்ற ஆட்கள் பேசல என்ன செய்யக்கூடாதீங்க. 7 வருஷம் மீண்டும் யாக்கோபு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா வேலை செஞ்சு 2வது திருமணம் பண்ணிட்டாங்க. அப்போ கேட்கிறாரு யாக்கோபு, என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. மாமா என்கிட்ட எதுவுமே இல்ல, 7 வருஷம் நான் வேலை செஞ்சுக்கிற மொத்த பணத்தையும் கொடுத்து என்ன செஞ்சிடறேன், உங்களுடைய பிள்ளைய திருமணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க கல்யாணத்துல என்னென்ன சேட்டை நம்ம பண்றோம். அந்த பெண்ணை பெற்றவங்களுடைய வீட்டுல பாஸ்டர் நீங்க 3 பெண்ணு பெற்றுட்டு இப்படி பேசுறீங்களான்னு என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. உண்மையே சொல்றேன், கொடுத்து ஒரு காரியத்தை பெற்று கொள்வதில் இருக்கிற சந்தோஷத்தை விட ரிசீவ் பண்றதுல சந்தோஷமே கிடையாதுங்க. எப்பயுமே கொடுப்பதில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அதனாலதான் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சரீரத்தை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறாள். யாருக்குங்க, தன் கணவனாருக்கு இதுவரை தன் சரீரத்தை பொக்கிஷமாக பாதுகாத்து கரை திரை எதுவும் படாம அவன் அம்மா வளர்த்தி ஆளாக்கி பத்திரப்படுத்தின இந்த சரீரத்தை, தன்னை அழகுபடுத்தி கொண்ட இந்த சரீரத்தை கொடுப்பதில் அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். ஆனா ஆண்கள் அப்படி இல்லை, எப்ப பார்த்தாலும் ரிசீவ் பண்றதுல என்ன செஞ்சுட்டே இருப்பாரு, குறியா இருப்பாங்க. ஆனா எப்படி கொடுப்பதில் தான் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறது. அப்போ உன்னதரை உயர்த்துவதற்கு நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, கொடுக்கணும். ஆமா, நம்ம என்ன கொடுக்கணும், நம்மளவே ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஜீவ பலியா கொடுக்கணும். வாங்குறதுல என்ன செய்யக்கூடாது, நம்ம திருப்தி அடையக்கூடாது. வாங்குகிறதை பார்க்கிலும்
கொடுக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நீங்க கொடுத்தா தான் கர்த்தர் கொடுப்பார். 500 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுப்பாருங்கிற பிரசங்கம் எல்லாம் நான் பண்ணல. அல்ல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் எவ்வளவு கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சரிந்து விழும்படி கர்த்தர். சகோதரியா, இப்ப நல்லா கவனிங்க. ரெண்டாவது, இது பெரிய ராஜ பரம்பரையில பிறந்த ஒரு ஸ்திரீ. அவர் பேர் என்னங்க? யோசேபியா. சொல்லுங்க பார்க்கலாம். ராஜகுமாரத்தில பிறந்த ஒரு ஸ்திரீ இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஆசாரியனை திருமணம் பண்ணிக்கிறார். உடன்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆசாரியனை திருமணம் பண்ணதுனால, ராஜா வம்சத்துல பிறந்திருந்தாலும், என் தாத்தா மோசமான ஆளா இருந்தாலும், என்னுடைய பாட்டி மோசமான ஆளா இருந்தாலும், என் அம்மா மோசமான ஆளா இருந்தாலும், இவள் ஒரு ஆசாரியனை கல்யாணம் பண்ணதுனால அந்த ஆசாரியனோடு உடன்பட்டு நடந்தால் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை. நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லேடிஸுக்கு பேசுற பேச்சல என்னைய மாயவரத்துல கேட்டாங்க, மன்னார்குடியில கேட்டாங்க. உன்னைய போய் என்ன செஞ்சிட்ட, உன்னைய கல்யாணம் பண்ணி இது தேவ திட்டமே இல்ல. ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, நம்ம சர்ச்சுக்கு வரல, அவங்க சொல்றாங்க, இவனைய கல்யாணம் பண்ணது எனக்கு தேவனுடைய திட்டமே. 2 குழந்தை. என்னங்க? 2 குழந்தை. ஆனா சொல்றது என்ன, பாஸ்டர் எனக்கு இவர் செட்டே இல்ல பாஸ்டர், என் தகுதிக்கும் என் திறமைக்கும் இவன், ஐயோ நான் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி மாரடிக்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஆனா அவர் ராஜா வம்சத்துல பிறந்த ஒரு ராஜாத்தி, சாதாரணமான ஒரு ஆசாரியனை திருமணம் பண்ணுகிறாள். ஆசாரியனுடைய பேச்சுக்கு உடன்பட்டு போய் என்ன செய்யறா, வாழ்க்கையை நடத்துகிறார். நம்மளுடைய பிள்ளைகளுக்கே கல்யாணம் ஆயிருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு பாஸ்டர் 33 வருஷம் நான் படாத பாடுபடுறேன். நம்ம பிள்ளையே கல்யாணம் ஆகி இப்ப மருமகனை எடுத்திருப்போம் சில குடும்பங்கள் எல்லாம். இப்பயே பாத்தீங்கன்னா கல்யாணமான புருஷனை போட்டு வெளுன்னு வெளுத்தெடுக்கிறது. எனக்கு இந்த ஆளே செட் இல்லை பாஸ்டர், ஐயோ என்னை அப்பயே ஒருத்தர் பொண்ணு கேட்க வந்தாங்க, நான் தான் வேண்டாம், ஹல்லேலூயா, அந்த ஆளு சரியில்லையே நினைச்சேன், ஆனா இன்னைக்கு தான் எனக்கு புரியுதா, பேசாம அவரே என்ன செஞ்சிருக்கலாம், கல்யாணம். உடன்பட்டு வாழுகிற ஒரு குடும்பமாக தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் உடன்பட்டு இருக்கிறோமா? வீட்டுக்காரர் சொல்றதுக்கு நம்ம உடன்படுறோமா? இல்ல வீட்டுக்காரர் தான் மனைவியினுடைய பேச்சுக்கு எசைஞ்சு போறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் எதிரும் புதிருமா தான் இருக்குது. மைனஸும் சேர்ந்தா என்ன ஆகணும், பிளஸ் ஆகணும். ஆனா இன்னும் மைனஸ் ஆயிட்டு தான் இருக்குது. ஆனா கணக்கின்படி பார்த்தா மைனஸ் இன்டு மைனஸ் என்னதான் ஆகணும்? உனக்கும் ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, 2 வத்தி கத்த நினைச்சிருக்கிறாரு. நினைச்சிருக்கிற நம்ம இனி எல்லாமே பாசிட்டிவா செய்யணும்னு நினைச்சு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஆனா இது ஒரு பக்கம் குறுக்க திரும்புது, இது ஒரு பக்கம் முறுக்க திரும்புது. அல்லேலூயா. உடன்பாடு இல்லாத எத்தனையோ குடும்பங்கள். ஒண்ணும் இல்லைங்க, ஆண்கள் கம்மியா இருக்கிறீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான். ஒரு சாம்பார் எத்தனையோ முறை சாம்பார் குழம்பு வச்சு கொடுத்துரு. என்னைக்காவது ஒரு நாள் நீ வச்சிருக்கிற சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறமா? அது என்ன குழம்பு வச்சிருப்பாங்களோ தெரியல, எங்க அம்மா வச்ச சாம்பார் மாதிரி. அப்படி அவங்க அம்மா என்ன சாம்பார் வச்சிருப்பாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. அவர் வேலை டீ வச்ச குண்டான்ல சாம்பார் வச்சாப்புலையோ, இல்ல சாம்பார் வச்ச குண்டான்ல டீ வச்சாப்புலையோ, எதுல ரசியா இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா நம்ம ஆட்கள் சொல்றதுல என்ன, எங்க அம்மா வச்ச மாதிரி என்ன செய்யறது இல்ல, இந்த அம்மாவும் என்னென்ன சாம்பார் செய்ய முடியுமோ அத்தனை சாம்பாரும் செஞ்சு எப்படியாவது கணவனை திருப்திப்படுத்தினாலும் இந்த ஆள் திருப்திப்படுத்துகிற இடத்துலயே இல்ல. இன்னொன்னு நீங்க நல்லா கவனிங்க, எத்தனையும் செஞ்சோம் இவங்க ஒரு மிஷின் மாதிரிதான். எல்லாத்தையுமே வீட்டில இருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆக்சுவலி ஏங்க, இப்ப நம்ம ஒருத்தர் அதிகாரப்படுத்தணும்னா நம்ம ஏதாவது என்ன செஞ்சிருக்கணும். எல்லாமே வந்தது, எல்லாமே எங்க இருந்து வந்தது? வீட்டுல இருந்து. வாஷிங் மிஷின் பொண்ணு வீட்டுல இருந்து வந்தது, டிவி பொண்ணு வீட்டுல இருந்து வந்தது, வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பொண்ணு. ஏங்க பாத்ரூம்ல கழுவுற மக்கு கூட பொண்ணு வீட்டுல இருந்தா கொண்டு வரணுங்கிறான். அப்புறம் உனக்கு எது கல்யாணம் தெரியாம கேட்கற, பாத்ரூம்ல இருக்கிற அந்த மக்கு கூட வாங்குவதற்கு சோதரன் தகுதி இல்லாத இந்த மக்குக்கு அப்புறம் எதுக்கு கல்யாணம் நம்ம கேட்க தோணுதுங்களா? எல்லாமே அங்கிருந்து வந்தது. இப்போ அங்கிருந்து வந்த பொருளும் இல்லாம இப்போ இந்த லேடிஸ் எப்படிதான் இருக்கிறாங்க, மிஷின் ஆட்டம் தான் இருக்கிறாங்க. வேலை எப்ப பார்த்தாலும் வேலை. ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, நம்மளுடைய சரீரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு சரீரம். இவர்கள் இருவரும் இசைந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்றது. உடன்பட்டு நடக்க முடியாதபடி இன்னைக்கு குடும்பத்துல பிசாசு அநேக விதமான தடைகளை கொண்டு வந்துட்டே இருக்கிறார். நம்மளும் கொஞ்சம் என்ன செய்யணும், ஜாக்கிரதையா விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன செஞ்சே இருக்கணும்,
விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும், போயிட்டு எல்லாமே அங்கிருந்து வந்தது தான். அப்படி எல்லாத்தையும் அங்கிருந்து கொண்டு வந்தோம். நம்மால் இன்னும் அந்த அதிகாரத்தை என்ன செய்யல, மீசை இருக்குதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அல்லேலூயா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சில விஷயத்துல குடும்பத்தோட என்ன செய்யணும், உடன்பட்டு வாழ்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி உடன்பட்டு வாழும் பொழுதுதான் யோய்தாவை போல கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். யோய்தா குடும்பம் எப்படி தேவனுடைய திட்டத்திற்காக எழும்பி அத்தாலியாளுடைய மகளையே கர்த்தர் தேவன் பக்கமாய் திருப்புவாரையானால், இன்றைக்கு உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவியா இருக்கிற நீங்கள் 2 பேரும் உடன்பட்டு வாழ்வதற்கு தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைகளோட உட்கார்ந்து ஆண்டவர் நம் குடும்பத்தை இணைத்திருக்கிறார். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் என்ன செய்வோம், கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் குடும்பமும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். நானும் என் குடும்பமும் கர்த்தரையே நம்பியிருப்போம் என்கிற அந்த நம்பிக்கைக்கு குடும்பம் என்ன செய்யுங்க, வீட்டில் உடன்பட்டு உட்கார்ந்து ஜெபித்து தேவ சமூகத்தில் நீங்கள் காரியத்தை செய்ய ஆரம்பித்தால் யோய்தா குடும்பத்தை போல உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற அது சோத்திர எல்லா அத்தாலியாளுடைய ஆவிகளை கர்த்தர் முறியடிப்பார். அல்லேலூயா. எசபேலின் ஆவியை கர்த்தர் துரத்துவார். ஆகாப்புனுடைய திட்டங்களை கர்த்தர் முறியடிப்பார். அதற்கு குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். குடும்பம் ரொம்ப முக்கியம். அந்த குடும்பமாய் நாம் இணைந்து தேவனோடு இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.